நடிகரும் அரசியல் தலைவருமான விஜய் மற்றும் சங்கீதா சொர்ணலிங்கம் இடையிலான திருமண வாழ்க்கை தற்போது பெரிய சர்ச்சையாக மாறியுள்ளது. சங்கீதா 26 ஆண்டுகால திருமண வாழ்க்கையை முடிக்க கோரி குடும்ப நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த விவாகரத்து மனுவில் கூறப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்னவென்று பார்க்கலாம். இது சில முக்கியமான ஊடகங்களின் தகவல்படி வெளிப்புற உறவு குற்றச்சாட்டு, விஜய் ஒரு முன்னணி நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு. அந்த நடிகையின் பெயர் மனுவில் குறிப்பிடப்படவில்லை. இதனால் குடும்பத்தில் மிக மன உளைச்சல் காரணமாக பிரச்சனைகளும் புறக்கணிப்புகளும் ஏற்பட்டுள்ளது. விவாகரத்து ஏற்பட்டால் மிகப்பெரிய தொகை பராமரிப்பு தொகையாக வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டதாக தகவல் வந்துள்ளது. ஆக இந்த விவாகரத்து சர்ச்சை இன்னும் சூடாக இருக்கும் நிலையில் சென்னையில் நேற்று நடந்த ஒரு பிரபல திருமண வரவேற்பு விழாவில் விஜய் திடீரென்று தோன்றினார். அதில் அவர் மட்டும் தனியாக வரவில்லை, அவருடன் சேர்ந்து நடிகை த்ரிஷா கிருஷ்ணன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த விழா திரைப்பட தயாரிப்பாளர் கல்பதி சுரேஷ் அவர்களின் மகன் திருமண விழாவாகும். அதில் விஜய் மற்றும் த்ரிஷா ஒரே காரில் வந்து மேடையில் சேர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் மிக வைரலாக போய்கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை பார்த்த ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றனர். மக்களுடைய கருத்துக்களின்படி சிலர் இவர்களை நண்பர்களாக பார்க்கிறார்கள், வேறு சிலர் இவர்களை நெருக்கமாகவும் பார்க்கிறார்கள், மற்றும் சிலர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், அப்படி பார்ப்பதாக இருந்தால் மற்ற அரசியல் தலைவர்களையும் நாம் பார்க்க வேண்டும், அப்படி பார்க்கும்போது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி முரண்பட்டதாக காணப்படுகிறது என்று தெரிந்த விஷயம்தான். நாம் பார்க்க வேண்டியது அவருடைய அரசியல் கருத்துக்களையும் அவர் முன்வைக்கக்கூடிய அரசியல் கோரிக்கைகளை மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றனர். இதனால் இவருடைய வளர்ச்சி தடைபடுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, இல்ல ஏண்டா விஜய தொட்டோம்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய சக்தியாக மாறப்போகிறதா என்பதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.